ஓம் சிவாய. நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என நாடி வந்த கோழி என் செய்யும் கொடுங்கோட்டு என் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடனே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் பிப்ரவரி 5ஆம் தேதி முதல் பிப்ரவரி 11ஆம் தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் பார்க்க இருக்கிறோம். 9/2/2024 சர்வ அமாவாசை திதி வருகிறது. வாங்க ராசிக்குள் செல்லலாம். தனுசு ராசி காலபுருஷனுக்கு 9வது ராசி. குரு பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது குரு பகவான் 5ஆம் இடத்தில் அமர்ந்து 9ஆம் இடத்தை பார்க்கிறார், 11ஆம் இடத்தை பார்க்கிறார், ராசியை பார்க்கிறார். உங்களுக்கு 9ஆம் இடத்து அதிபதி சூரிய பகவான் 2ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். 5க்குடைய செவ்வாய் 2ஆம் இடத்தில் உச்ச நிலையில் இருக்கிறார். சனி பகவான் இது நாள் வரைக்கும் பிரச்சனை பண்ணி கொண்டிருந்தவர் இப்பொழுது 3ஆம் இடத்தில் விபரீத ராஜயோகத்தை தரப்போகிறார். மூலம், பூராடம், உத்திராடம் முதல் பாதம் வரைக்கும் உள்ளடக்கியது இந்த தனுர் ராசி. இந்த தனுர் ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் உண்மையிலேயே ஒரு அமக்கலமான ஒரு வாரம், ஒரு சந்தோஷகரமான ஒரு வாரம். பணம் பல வகையில் இருந்து பையை நிரப்பக்கூடிய ஒரு அமைப்பு, லட்சுமி கடாட்சம் நிறைந்த ஒரு காலகட்டம். பாக்கியசாலிகள் எதையும் ஈஸிலி டு கெட்டுன்னு சொல்கிற அளவுக்கு எதையும், ஏன்னா 1, 5, 9, 11, 2 இதெல்லாம் சிறப்பாக இருக்குதுன்னு சொன்னாலே ஒரு அற்புதத்திலும் அற்புதம் என்று சொன்னால் மிகையாகாது. எங்கே போனாலும் சிறப்பு, சென்றமிடமெல்லாம் சிறப்புன்னு சொல்லுவாங்களே, அதுபோல் இந்த தனுர் ராசியில் பிறந்தவர்களுக்கு, அது குருத்துவமான ராசி இல்லையா, குரு வேறு 5ல் போய் உட்காந்துருக்கிறார் நல்ல இடத்துல. அப்போ சென்றமிடமெல்லாம் நிச்சயமாக இவர்களுக்கு சிறப்பு தான். 11ஆம் இடத்து அதிபதி சுக்கிரன் ராசியில் வந்து அமர்ந்து குரு பார்வையில் இருக்கிறார். எந்த ஒரு சின்ன விஷயமாக இருந்தாலும் அது பெரிய வெற்றியை தேடித்தரும், லாபத்தை தரும். தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது. நீண்ட நாள் எண்ணங்கள், அபிலாஷைகள் நிறைவேறப் போகிறது. கலைத்துறையில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு ஒரு திருப்பு முனையான வேலைவாய்ப்பு, இல்லாதவர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும். வேலையில் இருக்கிறவங்களுக்கு இன்னும் சில மேற்கொண்டு வேலைவாய்ப்புகள் கிடைச்சி நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க. லட்சுமி கடாட்சம் நிறைந்த ஒரு வாரம். அதே நேரத்தில் 2ல் செவ்வாய், சூரியன், புதன் இணைவு என்பது மிக மிக சிறப்பு. அதாவது 7க்கும் 10க்கும் உடைய புத பகவானும் 2ஆம் இடத்தில் குடும்பஸ்தானத்தில் வாக்குஸ்தானத்தில் இருப்பது மாபெரும் சிறப்பு. மனைவியால், வாழ்க்கை துணைவியால் உங்களுக்கு இந்த வாரம் குடும்பத்தில் ஒரு நிம்மதி, சந்தோஷம், குதூகலம், நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், ஒத்துழைப்பு இருக்கும். மற்றபடி புதனுடைய ஆதிக்கம் நிறைந்த பத்திரிகை துறை, எழுத்துத்துறை, மீடியா துறையில் பணியாற்றுபவர்கள், வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய இந்த தனுர் ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் ரொம்ப ஃப்ளரிஷ் ஆகி நல்ல ஒரு சம்பாத்தியம், நல்ல ஒரு ரெகக்னேஷன் கிடைக்கக்கூடிய அமைப்பு. 3ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறார். முயற்சி ஸ்தானத்தில் இருந்தாலும் விபரீத ராஜயோகம். இவர் எதை தொட்டாலும் தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக, டொமஸ்டிக் வீடு விஷயமாகட்டும், நண்பர்கள் விஷயமாகட்டும், பண வரவு, ஃபினான்ஷியல் ரீதியாக இருக்கட்டும், எல்லா நிலைகளிலும் இவர் விபரீத ராஜயோகத்தை தரப்போகிறார். தொட்டதெல்லாம் இவர் நல்லது செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. 4ஆம் இடத்துல ராகு இருக்கிறார். இருக்கிற இடத்த பிரம்மாண்டத்தை ஏற்படுத்துவார். வீடு வாங்கணும், பணம் வாங்கணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு வாங்குவீங்க. நீங்கள் ஒரு 50 லட்ச ரூபா கொடுத்து ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினச்சா அது 1 கோடி ரூபாய்க்கு வாங்கி கொடுப்பார். இந்த ராகு பிரம்மாண்டத்தை ஏற்படுத்துவார். படிக்கிற பிள்ளைங்க சாதாரணமாக ஒரு கோர்ஸில் சேர்ந்து படித்தா போதும்னு நினைப்பீங்க. இப்போ ஃபாரின் அனுப்பி படிக்க வைப்பீங்க பிள்ளைகளை. அந்த அளவுக்கு அதிகப்படியான செலவுகளை ஏற்படுத்தி ஒரு சொஃபஸ்டிகேட்டடாக பிரம்மாண்டத்தை தரக்கூடியவர் ராகு பகவான்.
தாய்க்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படும். மற்றபடி குலதெய்வத்தின் பிளெஸ்ஸிங் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். பூர்வீகத்திலிருந்து நல்ல தகவல் வரப்போகிறது. கணவன் மனைவி ஒற்றுமை, திருமண வயதில் இருக்கும் அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரப்போகிறது. மொத்தத்தில் வெளிநாடு செல்லவிருக்கும் அன்பர்கள் தாராளமாக செல்லலாம், நல்லதே நடக்கும். உயர்கல்விக்காக சென்றாலும் சரி, உத்தியோகத்திற்கு சென்றாலும் சரி, இல்லை சொந்த தொழிலுக்காக சென்றாலும் சரி, நீங்கள் சாதிக்கப் போகிறீர்கள், சரித்திரம் படைக்கப் போகிறீர்கள். ஒரு சிலர் ஆன்மீக பயணம் இன்ப சுற்றுலான்ற பேரில் போயிட்டு வந்தாலும் அது நல்லதே நடக்கும். சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். தந்தையால் உங்களுக்கு நல்லது நடக்கப் போகிறது. தந்தைக்கும் யோக பாக்கியங்கள் உண்டு. தந்தையால் உங்களுக்கும் யோக பாக்கியங்கள் கிடைக்கப் போகிறது. 10ஆம் இடத்தில் கேது இருந்த போதிலும் ராகு பார்ப்பதால் தொழிலில் உத்தியோகத்தில் திருப்பு முனைகள் ஏற்பட்டு சம்பாத்தியம் பெரிய அளவில் கிடைக்கும். ஏன்னு சொன்னால் 11ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் தொழிலில் மட்டும் உங்களுக்கு தொழிலோ அல்லது உத்தியோகத்தில் மட்டும் வருமானம் நினைக்காதீங்க. பணம் பல வகையிலிருந்து உங்களுக்கு வரும். ஷேர் மார்க்கெட்டில் போட்டிருப்பீங்க, பிள்ளைகள் சம்பாதிக்க ஆரம்பிச்சிருவாங்க. உங்கள் கணவர் அல்லது மனைவி மூலம் வருமானம் வரும். வீடு ரெண்ட்டு, ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் ரெண்ட்டு, இப்படி பல வகையில் இருந்து வண்டி வாகனங்கள் வச்சுருப்பீங்க, அது மூலம் உங்களுக்கு வருமானங்கள் வரும். அசையா சொத்துக்கள், அசையும் சொத்துக்களால் வருமானம், இப்படி பல நிலைகளில் உங்களுக்கு நல்லது நடக்கப் போகிறது. புதாதித்ய யோகம் இருப்பதால் எதையும் நீங்கள் சாதிப்பீர்கள். சாதிக்கக்கூடிய ஒரு நேரம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லலாம். உங்களை பொறுத்தவரையிலையும் 5ல் குரு கெஞ்சினாலும் கிடைக்காது. ஏன்னா 9ஆம் இடத்தையும் 11ஆம் இடத்தை பார்த்து தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது. முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு 2வது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்லதே நடக்கப் போகிறது அப்படின்னு சொல்லலாம். 12ஆம் இடத்தை சனி பகவான் பார்ப்பதால் வேலைக்கு உண்ண மாட்டீங்க, உறங்க மாட்டீங்க, ஒரு டென்ஷனாக இருப்பீங்க. மற்றபடி உங்களுக்கு இந்த வாரம் நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது. விபரீத ராஜயோகத்தை அனைத்து கிரகங்களும் உங்களுக்கு நல்ல நிலையில் சஞ்சாரம் செய்வதால் மிக மிக உயர்வான பலனை, அருமையான பலன்களை கிரகங்கள் வாரி வழங்கப் போகிறது. இந்த தனுர் ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் ஒரு யோகமான, ஒரு அற்புதமான, சாதனை புரியக்கூடிய, சரித்திரம் படைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். நீண்ட நாள் எண்ணங்கள், அபிலாஷைகள் நிறைவேறும் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு வாழ்க்கையில் சில திருப்பு முனைகள் சிலருக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம் என்று சொன்னால் மிகையாகாது. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் சக்கரத்தாழ்வாரை வழிபாடு செய்யுங்கள், பிள்ளையாரை போற்றுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது.